இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்ட் 2. ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், ஸ்டார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் லாங் ஸ்ட்ராடல். இப்போ வந்து ஸ்ட்ராங்கிள்னு ஒன்று போடுறோம். இந்த ஸ்ட்ராங்கிள்ன்றது என்னென்ற வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் இருக்க ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராங்கிள் எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு ரேஞ்சை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ட்ராடலில் வந்து 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம்ன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் இருக்கும், இது வந்து ஓடிஎம்மில் இருக்கும். பட் நியர்பை ஸ்ட்ரைக்காக பார்த்து பண்ணுவாங்க. இதில் சில சூட்சமங்கள் இருக்குது. என்னென்னா, எந்த கான்ட்ராக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த மாதத்தில் எந்த கான்ட்ராக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. எவ்ரி மந்த்து இல்லை எவ்ரி வீக் நீங்கள் பண்ணணும்னா, இப்போ இந்த வீக் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, இல்லை அதுக்கடுத்த மாதம் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, இதில் எல்லாம் சில சூட்சமங்கள் இருக்குது. அது வரும் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ இது பேக் டெஸ்ட் எப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று, பேக் டெஸ்ட்டுமே உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக 1 மந்த் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். ஸோ 1 மந்தில் நல்லா லாபம் கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பிளைண்டாக இறங்கிடக்கூடாது. அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டேட்டாவை நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். ப்ளஸ் அதோட ட்ரா டவுன் எவ்வளோ தூரக்கு இருக்குது, அப்படி ட்ரா டவுன் ஆனால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வர தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி பேக் டெஸ்ட் அடித்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ தான். ஓகே, இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது எப்படின்றதுக்காக பார்க்குறதுக்குன்னா, அந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சார்ட் போகணும், சரிங்களா? நான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணுறதுனா மந்த்லி பேசிஸில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மந்த்லி பேசிஸில் நான் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை வீக்லி பேசிஸில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் உங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்க் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி புதுசாக வர்றவங்க, மார்க்கெட்டுக்கு வர்றவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கங்க. இந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கு இல்லையா, இதை வந்து மந்த்லி யூஸ் பண்ண. நான் மந்த்லினால மந்த்லி எடுக்கிறேன், வீக்லினா வீக்லியோட சார்ட்டை போட்டுங்க. ஸோ இப்போ 1 மந்த் எடுத்திங்கன்னா 1 மந்த்துக்கு எவ்வளோ ரேஞ்ச் மூவ் ஆகுதுன்றது தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மூவ் ஆகிருக்கு. இது வந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிப்ரவரி மாதம் 13th அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது ஜனவரி மாதத்தை காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு முந்தின இதில் எவ்வளோ தொலைக்கு அதிகப்படியாக மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 2022 அது கூட வேணாம், நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாத கான்ட்ராக்டை நான் எடுக்கிறேன். சாரி, அக்டோபர் மாத கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வந்து பார்த்திங்கன்னா 41,530, லோ வந்து பார்த்தீங்கன்னா 37,963. இப்போ அப்ராக்சிமேட்டாக 32,000 ஒரு 41 அப்ராக்சிமேட்டாக 38,000 அண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 41,500 அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னாவே ஒரு 2,500 3000 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கணிக்கலாம். அப்போ 3000 பாயிண்ட்டுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் மந்தோ இந்த மந்தோ கான்ட்ராக்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரீமியம் கொடுக்குற ஆட்கள் இருக்கணும். உங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு அண்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு சைடு மூவ் ஆனால் 3000 பாதி 1500. பெரும்பாலும் ஸ்ட்ராங்கிள் போடுறவங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸில் போடுவாங்க. இப்போ நம்மளுமே 1000 பாயிண்ட்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ நேராக நான் ஆப்ஸ்ட்ரா போகிறேன். ஆப்ஸ்ட்ராவில் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் நான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சிமுலேட்டர். இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து டேட் வந்து சொல்லியிருக்கேன் 25. இதை பார்த்துங்க, 25 ஜனவரி 2023 கான்ட்ராக்ட் முடிகிற டேட்டு. என்னைக்கு டேட்டில் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1ஆம் தேதி மார்க்கெட் லீவ்னால 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் வந்து சொல்லிருக்கு 2/1/2023 25/1/2023 வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ 2ஆம் தேதி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நிஃப்டியில் இருக்குது. முதல்ல மாற்றிக்கிறேன். பேங்க் நிஃப்டி கொண்டு போயிட்டேன். பேங்க் நிஃப்டி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43,030.05 நான் வந்து ஸ்பாட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம எப்போதுமே வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். ஃபியூச்சர் ப்ரைஸை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது கிடையாது. இப்போது அப்ராக்சிமேட்டாக இது வந்து 43,000 வச்சுப்போம். ஸோ இந்த பக்கம் 1000 பாயிண்ட்னா 44,000 போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 42,000 நடுவில் இருக்குன்னு வச்சுப்போம். 1000 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நம்ம வந்து எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறத ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 43,000 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கிறதுனால
44,000 மேலேயும் கீழே 42,000 நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 44,000 நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 44,000 கால் ஆப்ஷனை எடுக்க போகிறோம், செல் பண்ண போகிறோம். கீழே 42,000 புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செல் பண்ணுறதுக்கு 44,000 முதல்ல நான் பார்க்குறேன். ஓகே, 44,000 கிடச்சிருக்கு. ஸோ இதை கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டேன் அட் பொசிஷன் 1. அதுக்கப்புறம் 42,000 அட் பொசிஷன் 1. இப்போ இது ரெண்டுமே ஷார்ட் போயிட்டோம். இதுவே லாங் போயிருந்தோம்னா லாங் ஸ்ட்ராட்டெல்லாம் மாறிடும். சரிங்களா? இப்போ இங்கே வந்துருக்கு பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இதோட நமக்கு வந்து அந்த கவரேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியுது இல்லை, இதெல்லாம் கவரேஜ்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் செட்டில் ஆனால், அதாவது அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே செட்டில் ஆனால் உங்களுக்கு அதிகபட்ச லாபம் 16,226 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ளூ லைன்றது ஒவ்வொரு நாள் மூவ்மெண்ட்டை காமிக்கும். ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ப்ளூ லைனை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். வெறுமனே நீங்கள் இதை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த ப்ளூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் தான் இந்த க்ரீன் லைனோட போய் ஒட்டும், அதாவது மார்க்கெட் கரெக்டான இடத்துல இருந்தால். சரிங்களா? இப்போது இங்கே போட்டது பார்த்தீங்கன்னா 44,000 42,000 ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத இப்போ வந்து ஒவ்வொரு நாள் பை நாளும் பார்க்கலாம். இது வந்து பே ஆஃப் சார்ட்டு. இதில் க்ரீக்ஸ்னு ஒன்று இருக்குது. டெல்டா காமா தீட்டா வேல்யூ குறையிறதுனால ஏறுறதுனாலையோ ப்ரீமியம் ஏறி இறங்கும். இதுக்கு வந்து தனி வீடியோ போடுறேன், க்ரீக்ஸை பற்றியே தனி வீடியோ போடுறேன். பட் இதை ஓரளவு தெரிஞ்சிருந்தால் கூட போதும். நீங்கள் முழுசாக தான் தெரிஞ்சுட்டு பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. பட் அதை பற்றின விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கற்றுக்குங்க. இப்போ நான் இதில் டேரெக்டாக P&L பார்க்குறேன். P&L வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 25 ஜனவரி எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன், 2ஆம் தேதி இருக்குது. இப்போ நான் டேரெக்டாக இதில் வந்து 5 நிமிஷம் 15 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். 31 ரூபா ப்ளஸில் இருக்குது. அடுத்த 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 381 ரூபா மைனஸில் இருக்குது. ஸோ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். நான் அதனால் டே பை டேயை மூவ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த டைம் ஃப்ரேமை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த 55 இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரைஸை வந்து பார்க்கணும். ஸ்பாட் ப்ரைஸ் ஏதாவது மைனஸ் இருக்கும்போது இந்த ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க. P&L வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும்போதும் சரி மைனஸில் இருக்கும்போதும் சரி, நீங்கள் வந்து செக் பண்ணும்போது பேக்டெஸ்ட் எடுக்கும்போது பே ஆஃப் சார்ட்டை முதல்ல பாருங்கள். அது எந்த சேனலில் இருக்குது அப்படின்னு. ஒரு மணியே லாபம் வர்றதை மட்டும் பார்த்தீங்கன்னா லாபம் எதுக்கு வர்றதுன்றது உங்களுக்கு தெரியணும், நஷ்டம் எதுக்கு ஆகுதுன்றது தெரியணும். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் லாங் டர்மாக மார்க்கெட்டில் நிற்க முடியும். ஏதோ லாபம் வருது, பேக் டெஸ்ட் அடித்தா லாபம் வருது, பேக் டெஸ்ட் அடித்தா இந்த டெஸ்ட் எடுத்தால் லாபம் மட்டும் வருது, அப்படி இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன மொத்தமாக ஈக்விட்டி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக தெரிஞ்சுங்க. இது எப்படி பண்ணுறது மட்டும் தான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 55 வரும்போது சிம்பிளாக பார்க்குறது இந்த ஸ்பாட் ப்ரைஸில் நம்ம எங்கே அடித்தோம், இங்கே பாருங்கள். ஸ்பாட் ப்ரைஸில் எங்கே அடித்தோம், ஃபியூச்சர் ப்ரைஸ் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐவி வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டே மூவ் பண்ணுறேன். பாருங்கள், 55லேருந்து 1038 ரூபா ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஐவி எங்கே இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து அடுத்த நாள், இது அதுக்கு அடுத்த நாள் 1600. டேட்டை செக் பண்ணிங்க. 9 ஜனவரி. 6லேருந்து 9 ஜனவரினா 2 நாள் லீவு. அதுக்கப்புறம் 10, 11, 12, 13க்கு அப்புறம் 16, 17. இப்போ நம்ம கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. ஏன்னா 17 நமக்கு 16,000 வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இப்போ 8,192 இருக்குது. இங்கே ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 43,000 நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம், கீழே டவுனை நோக்கி வந்துட்டுருக்கு. அதாவது 42,000 நம்ம கீழே ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்க முடியும், அந்த ஸ்ட்ரைக்கை நோக்கி வந்திருக்கு 42,294. இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், பே ஆஃப் சார்ட்டை செக் பண்ணிக்கலாம். பே ஆஃப் சார்ட் ஆல்மோஸ்ட் கீழே வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு, எக்ஸ்பைரிக்குள்ளே மூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டே இது பே ஆஃப் சார்ட்டில் காமிக்கிறேன். அங்கேயே தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு, இந்த பக்கம் மூவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லைன் போகும்போது இங்கே ப்ரைஸும் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்துருக்கு. அப்போ லாபம் அதிகப்படியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்கள், இந்த ப்ளூ லைன் மேலே ஏறிச்சு பாருங்கள். லாபம் அதிகப்படியான கொடுக்கு. இன்னும் 2 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 2 நாள் எக்ஸ்பைரியில் நமக்கு ப்ரீமியம் கரைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ப்ரீமியமத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து செல்லருக்கு வந்து காசு. இந்த ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் நம்ம வந்து பையர்கிட்ட விற்றுருக்கோம்னா 360 ரூபா, 288 ரூபா. இப்போ எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு பாருங்கள். P&L அந்த 360 ரூபா ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபா 95 பைசாவுக்கு இறங்கியிருக்கு.
அதே மாதிரி 288 ரூபா விற்ற ப்ரீமியம் வந்து 28.75 இறங்கியிருக்கு. இது எக்ஸ்பைரின்ற போது 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்டராக இருக்கிறதுனால 2 நாள் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன் சென்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பே ஆஃப் சார்ட் பாருங்கள், இப்போ இங்கே சென்டராக தான் இருக்குது. இந்த 2 நாளைக்குள்ளே இந்த ரேஞ்சை மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா தேதி 23 ஆகிடுச்சு, 25 வரைக்கும். இப்போ இதில் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், 2 நாளில் அந்தளவுக்கு மூவ் பண்ணுற வாய்ப்புகள் கிடையாதுன்னு P&L செக் பண்ணிடலாம். அப்போ முழு லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டே 15,000, தேதி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 15,000 இருக்குது. நமக்கு இதோட அதிகபட்ச லாபமே 16,000 தான். நீங்கள் இதில் கூட க்ளோஸ் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். 14,815, 25ஆம் தேதி 15,806.25. ஸோ க்ளோசிங்கில் உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதை பே ஆஃப் சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுங்க. பாருங்கள், அந்த லைனை கரெக்டாக வந்து டச் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் செட்டில் ஆகிருக்கு. அதனால் இதில் லாபம் 15,800 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு இல்லைங்களா? இதை வந்து அப்படியே கிடச்சிருக்கு. அப்போ எல்லாத்துலையும் கிடைக்கணும். எல்லா மாதமும் நீங்கள் செக் பண்ணணும். எல்லா மாதமும் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரா டவுன் எவ்வளோ வருதுன்றதை செக் பண்ணணும். ட்ரா டவுன் வந்தால் உங்களால் எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியுன்றதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் ஸ்ட்ராங்கிள். இதையே ஆப்போசிட்டில் பண்ணோம்னா லாங் ஸ்ட்ராங்கிள். இப்போ இதில் எவ்வளோ லாபம் வந்ததோ அதில் அந்தளவுக்கு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நீங்கள் இப்போ லாங் ஸ்ட்ராங்கிள் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் செட்டில் ஆகாது, எனக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வேணும், இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ லாஸ் வந்தாலும், லாஸ் மீன்ஸ் அவங்க ப்ரீமியம் தானே லாஸ், அந்த ப்ரீமியம் லாஸை நான் அக்செப்ட் பண்ணிக்க விரும்புகிறேன், எனக்கு ஆனால் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வரன்றவங்க பை சைடில் போவாங்க. ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். பட் ஏதாவது அவங்க ட்ரெண்ட் அனலைஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதில் போவாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கிள் பார்த்தா இப்போ லாங் ஸ்ட்ராங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே தான், அதே உல்ட்டா அதே ப்ரைஸை செல்லுக்கு பதிலாக நீங்கள் பை பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு 44,000 வந்து செல் பண்ணியிருந்தோம் கால் ஆப்ஷனை, இப்போ அதை பை பண்ண போகிறோம். பை 1 பொசிஷன்ஸ். அதே மாதிரி அந்த பக்கம் என்ன ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், 42,000 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த 42,000 ஒரு பை பண்ணலாம். பை. இப்போது ஸ்டார் ஸ்ட்ராங்கிளோட ஆப்போசிட் இன்வெர்டட் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் பே ஆஃப் சார்ட் இருக்கும். ஏன் பாருங்கள் இருக்கா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மேக்ஸிமம் லாஸு 16,000 தான் இங்கே காமிக்கிறது பாருங்கள். இந்த இடம் போனால் பார்க்குறது எல்லாம் நல்லா இருக்குது தெரியுங்களா? இது எந்த பக்கம் போனாலும் லாபம். ஸோ இது மாதிரி ட்ரெண்டு போய்ட்டு நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் உங்களோட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 தான். 16,000 போனால் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து லாபம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், கண்டிப்பாக மார்க்கெட் போகும் அப்படின்னு உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை வேறு உங்களுக்கு ஃபண்டமெண்டலோ நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 16,206. இதே தான் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். சரி, இதையே நம்ம மூவ் பண்ணிடுவோம். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன மூவ் பண்ணோம், அதில் 5 நிமிஷம் மூவ் பண்ணோம், 5 மினிட்ஸ் மூவ் பண்ணோம். இங்கேயும் 5 மினிட்ஸ் மூவ் பண்ணுறேன். 31 ரூபா லன்ஸ்ட்டு தான் காமிக்குது, கரெக்டுங்களா? அடுத்து 15 நிமிஷம் மூவ் பண்ணேன், 381 ரூபா ப்ளஸ் காமிக்குது இது. ஸோ டே 1 மூவ் பண்ணுறேன், 55 ரூபா அங்கேயும் ப்ளஸ் மைனஸ் காமிச்சது, இங்கேயும் ப்ளஸ் காமிக்குது. இப்போ 1038 ரூபா மைனஸ். ஸோ இதை நான் வேகமாக ஓட்டி காமிச்சிடுறேன், ஏன்னா இது எல்லாமே நஷ்டத்தில் தான் இருக்கும், ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ டேட்டு 12, 13,000, 25ஆம் தேதி பாருங்கள், அங்கே என்ன லாபம் கிடைச்சதோ அது இங்கே நஷ்டமாயிருக்கு, 15,815. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜின்றது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏடிஎம்லேருந்து ஓடிஎம்மில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஓடிஎம்லேருந்து ஐடிஎம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை இது எல்லாத்தையும் மிக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இதை சேர்த்து ஃப்யூச்சரில் ஹெட்ஜ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் ஒரு விதமான கலவைகள். பட் இது வந்து ஐடென்டிஃபைடு ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஒரு கலவையில் பண்ணிக்காங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த டெல்டா காமா தீட்டா வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏறுனா ஒன்று இறங்கும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 சைடும் பண்ணி வச்சுருக்காங்க. பேலன்ஸ் பண்ணும்போது ப்ரீமியம் கரைய அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கிளில். இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Happy learning, happy investing.
Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.